வணக்கம். இது வெல்லும் சொல். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இந்த வார இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைகிறார் அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி வளர்மதி அவர்கள். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். 40 தொகுதியிலும் தனித்து நின்றார் சொல்லி ஜெயலலிதா அவர்கள். 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை நிகழ்த்தினார். ஆனால் இன்னைக்கு 20 தொகுதி 25 தொகுதி என்ற அளவிற்கு அஇஅதிமுக வந்திருக்கிறது. உறுப்பினர்களே 37 உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மக்களவையில். ஆனால் இன்னைக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகளே அதை விட குறைவா இருக்குது. அப்போ இது நீங்க பலவீனமா இருப்பதை தானே உணர்த்துது? இது பலவீனம்னு சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இப்போ அம்மா இல்லாத பொழுது ஒரு தேர்தல் களத்தில் நாங்கள் சந்திக்கும் பொழுது ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி என்ன விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா, அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி நிற்காது, அது 6 மாதமா 6 நாளா 60 நாளான்னு எல்லாம் ஒரு ஜோசிய கணக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சி 2 ஆண்டு காலத்தை முடித்து 3ஆவது ஆண்டு காலத்தில் அடி எடுத்து வச்சிருச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ராஜதந்திரத்தோட 2 ஆண்டு காலம் பூர்த்தி செய்து 3ஆவது ஆண்டு காலத்தில் அடியெடுத்து வைத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை அமைத்திருப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் தான். அது இது முதலமைச்சருடைய ராஜதந்திரம். ஆனா நீங்க முதலமைச்சருடைய ராஜதந்திரமா பாக்குறீங்க. பட் ஃபேக்ட் அது அல்ல. இன்றைக்கு அஇஅதிமுக ஆட்சி நீடிக்கிறது என்று சொன்னால், அஇஅதிமுக ஆட்சியில் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு தேமுதிக தானே காரணம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இது எப்படி சொல்றது, அரசியல் ரீதியா சொல்லணுமா, எப்படி தேமுதிக காரணம்ன்றது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது நான் சொல்லல, அதாவது அவங்களுடைய கருத்து, அந்த கருத்துக்குள்ள நான் போக மறுக்கணும்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் என்னைக்குமே கூட்டணிக்கு பல பேர் வரலாம், பல கட்சிகள் சேரலாம், அது இயற்கை. ஆனால் வெற்றி வாய்ப்புக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றது எந்த வாய்ப்புக்கு இல்லை. இந்த ஆட்சி நீடிப்பதற்கு நீங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு நாங்க தான் காரணம். ஒரு ஆட்சி நீடிக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா? இன்னைக்கு ஒருத்தரும் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாதப்ப தேர்தல் நேரத்தில், சட்டசபை தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சி இந்த ஆட்சி. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரும் தலைவர்கள் ஆட்சி கட்சி ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன். இதே கருத்தை இப்ப டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, இந்த ஆட்சி நடப்பதற்கே நான் தான் காரணம்னா சகோதரி வளர்மதி அவர்கள் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. தேமுதிக இப்பவும் சொல்றேன், இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மாதான், 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 தேமுதிக இல்ல, அம்மாதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கு எப்படி இன்னொரு கட்சியை சொல்ல முடியும்? எங்க கட்சி வெற்றி, நான் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணமே தவிர, இப்ப நான் படிச்சு பாஸ் பண்ணிருக்கேன் நான் தான் காரணம், செந்தில் காரணம் இல்லை. அவங்க ஆதரவோட தானே நீங்க ஜெயிச்சீங்க. நீங்க ஆதரவு, இப்ப ஆதரவுன்றது வேற. நீங்க அம்மா இறந்து கொடுத்த ஆட்சி இந்த ஆட்சி, அது அவங்களுடைய கருத்து. நான் அதான் உள்ள போக விரும்பல. சரி, அது உள்ள போக விரும்பல. இல்ல, அது என்ன பிரேக்கிங் நியூஸ்க்கு நீங்க ஏதாவது போட்டுட்டு இருக்காதீங்க. இல்ல, நீங்க 37 மக்களவை உறுப்பினர்களை வைத்து ஒரு பெரும் நாடாளுமன்ற மக்களவை 3வது மிகப்பெரிய கட்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் நிறுத்தினார்கள். அதுல தமிழ்நாட்டில் இருக்க யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா 37 உறுப்பினர்கள் இருந்து என்ன பலன்? தமிழகத்திற்கு எந்த நலனுமே கிடைக்கலையே. அதாவது 30 இதுவும் பிரேமலதாவின் கருத்து தான். இல்ல, நீங்க நான் அவங்க பேசுற கருத்துக்குள்ள நான் போக, ஏன்னா கூட்டணி பேசிட்டு இருக்கோம். இல்ல கூட்டணி முடிவாக அரசியல் நாகரிகம் கருதி நீங்க அரசியல் அப்படிதானங்க. அரசியல் அதான். அதாவது கூட இருக்கும் பொழுது நாங்க யாரா இருந்தாலும் பேசுதான், எங்க எதிர்ப்பா பேசும்போது நாங்க பதில், அதுக்கு பேர் தான் அவங்களுக்கு இருக்குது நினைக்கிறீங்களா? நீங்க கூட்டணி அவங்களுடைய கருத்துக்குள்ள போக விரும்பல. கூட்டணி பேசிட்டு இருக்காங்க, நான் அவங்க கருத்துக்குள்ள போக விரும்பல. இல்ல, நீங்க அது கூட போகணும். நான் என்ன கேக்குறேன்னா, இதையும் கம்பேர் பண்ண கூடாது. நான் முன்னாள் அமைச்சருக்கு நான் என்ன சொல்ல வரேன், நான் அதை சொல்ல, கூட்டணி சேர்ந்த பிறகு விமர்சிக்கல அப்படிங்கறத நான் புரிந்து கொள்கிறேன். நான் பாமக உங்கள் மீது வைத்த விமர்சனத்தை நான் கேள்வியா கூட இந்த தளத்துல வைக்க விரும்பல. ஆனா கூட்டணி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இப்ப பாமக விமர்சிக்காது. ஆனா இப்பவும் அவங்க தைரியமா விமர்சிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி பேசுகின்ற பொழுதும் கூட தைரியமாக விமர்சிக்கக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்களே சட்டப்பேரவை துணிச்சலோடு எதிர்கொண்டவர் கேப்டன், அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது, நாங்க தொடர்ந்து பேசுவோம். அந்த தைரியத்தோட அவங்க சொல்றாங்க 37 எம்பிக்களால பலன் இல்லைன்னு. செந்தில், அதான் முதலே சொன்னேன், அரசியல் நாகரிகம் கருதி. அப்ப அவங்களுக்கு அது இல்லைங்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, என்னையே கேட்க கூடாது. அது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அரசியல் நாகரிகம் கருதி
நான் அதுக்குள்ள ரொம்ப விமர்சனம் பண்ண போவேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, கூட்டணி இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்க, கூட்டணி இல்லைன்னா பேசுவீங்க. அது அரசியல். அது கூட்டணி இல்லைன்னா பேசத்தான் செய்வோம். சோ ஒருவேளை தேமுதிக உங்க கூட்டணிக்கு வரலைன்னா இதற்கு தகுந்த பதிலடி கிடைக்கும். எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதானே ஓகே, தகுந்த பதிலடி கொடுத்தாலும் செய்வாங்க. கொடுக்காம எப்படி இருப்பாங்க? ஒருத்தங்க எங்க அம்மாவை திட்டுவாங்க, நாங்க பார்த்துட்டு இருப்போமா? ஒருத்தங்க இந்த கட்சியை திட்டுவாங்க, பார்த்துட்டு இருப்போமா? இல்ல இந்த ஆட்சியை திட்டுவாங்க, பார்த்துட்டு இருப்போமா? இல்லைன்னா கூட்டணிக்காக இப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டோமா, கூட்டணிக்காக அரசியல்ல சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, கூட்டணிக்காக இல்ல, அது அரசியல் நாகரிகம் கருதி நம்ம சகிச்சு கேட்டுட்டு இருக்கிறோம். ஓகே, அரசியல் நாகரிகம் கருதி. அரசியல் நாகரிகமா அல்லது அரசியல் நாகரிகம்? வெற்றி ஆக வேண்டிய நிர்பந்தம் இல்ல 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 இல்ல, இது அரசியல் நாகரிகம். இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க. வெற்றி தோல்வின்றது மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் தான் எஜமானர்கள். அவங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். இப்பவுமே என்னை பத்தி நானே தம்பட்டை அடிச்சுக்க கூடாது, நானே தம்பட்டை அடிச்சுக்க கூடாது. மக்கள் கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணும். அதனால உங்க கட்சி எம்எல்ஏ சூலூர் எம்எல்ஏ இன்னைக்கு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. தேமுதிக வரதுனால ஒன்று வெற்றி வாய்ப்பு அதனால மட்டுமே எங்களுக்கு உறுதி ஆயிடாது, 500 ஓட்டு 1000 ஓட்டு வேணா எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அவருடைய சொந்த கருத்து. அதிமுக நிறைய சொந்த கருத்து வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல? அது அதாவதுங்க, ஒருத்தர் பத்திரிகை நிருபர்கள் போய் ஒரு கருத்து கேட்கறாங்க, அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்றாங்க. ஒரு உதாரணம் இருக்குன்னா, ஏதாவது நீங்க எப்படி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். இல்ல நான் அப்படி கூட நான் என்ன சொல்றேன், அந்த 500-1000 ஓட்டுகள் கூட இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் முக்கியமா படுது இல்லையாங்க அதிமுக. இல்ல, ஓட்டு ஒவ்வொரு ஓட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றிக்கு என்பது மிக மிக முக்கியமான ஓட்டு. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ அவர்களுக்கு தேவையான கௌரவமான இடங்களை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு அதிமுக இருக்குல்ல. ஏன்னா இந்த ஆட்சி நடக்கிறதே அவங்க தேவையான அவங்க நம்புகின்ற பொழுது நீங்க அவங்க நம்பிக்கை அதுல நீங்க மாறுபடுறீங்க. அவங்க நம்புகின்ற பொழுது அதற்கு ஏற்ற இடங்களை நீங்க கொடுக்கணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பாமகவுக்கு 7 இடங்கள் கொடுத்துட்டு அதுக்கு நிகரான இடங்கள் அவங்களுக்கு கொடுக்கல என்று சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா கடந்த முறை அவங்க பாமகவோட அதிகமான தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. அதாவது இது எங்க கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டியது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நீங்க சொல்றீங்க, நீங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்ட அதற்கு நிகரான அந்த மரியாதையான பார்வையோடு இன்னைக்கு அம்மா இல்லாத இடத்துல மோடி எங்களுக்கு டேடின்ட்டாரு ராஜேந்திர பாலாஜி. இப்ப அம்மா இல்லாத இடத்த நீங்க டாடியை கொண்டு ஃபில் பண்ற அளவுக்கு நீங்க வந்து உங்க அந்த இடத்துல மரியாதை அவர் சொன்ன வார்த்தை அடுத்த நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இல்ல இல்ல உங்களுக்கு எது புடி தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துக்குவீங்க. அவர் சொன்ன வார்த்தை டாடி சொன்னது உண்மை. ஆனா அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்திய மக்களுக்கே டாடியா வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவர் இந்திய டாடி தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க இதை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்க, அம்மா இல்லாத எங்களுக்கு மோடி தான் டாடி சொன்னாரா இல்லையா? இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காரு. அது நல்ல கருத்து தானே. நீங்க அது அவருடைய கருத்து வந்து இந்தியா பூராவுக்கு சேர்த்து தான் அவர் சொன்னாரு. தமிழ்நாட்டுல அம்மா இல்ல, அதனால நாங்க ஒரு மிகப்பெரிய சந்திக்கிறோம். அவருக்கு அம்மா இல்லாத கட்சிக்கு சொன்னார், அதிமுகவுக்கு சொல்லல. அம்மா இல்லாத எங்களுக்கு இல்ல இல்ல மோடி தான் டாடி. அனைத்து அதிமுகவுக்கு அம்மா இல்லாத எங்களுக்கு தான் யாரு? அனைத்து அம்மா இல்லாத எங்களுக்கு தான் யாரு? இல்ல இல்ல தமிழ்நாட்டு புடிச்சிட்டீங்க, தமிழ்நாட்டுக்குன்றது அவர் புடிச்சிட்டீங்க நீங்க. அவர் அப்படி சொல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னா 2 பேர் தான். அந்த இருவரும் தலைவர்களுக்கு பிறகு இந்த இருவரும் தலைவர்கள் தான். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், ஒரு பார்வையாளனா அந்த கேள்வி வைக்கிறேன். நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியாகவோ அல்லது அஇஅதிமுக நிர்வாகியாவோ தொண்டராகவோ எப்படி வேணாலும் இதுக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணிகள் எல்லா கட்சிகளுமே முரண்பட்ட கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை, அண்ணால ஆரம்பிச்சு. ஆனா என் வாழ்நாளில் ஒருபோதும் அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது. என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நான் பகிரங்கமாக வாழ்க்கையில் ஒரு தவறு செஞ்சுட்டேன், செஞ்ச தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு, நான் அந்த தவறை ஒத்துக்கொள்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன். இனி அஇஅதிமுக ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி சேராதுன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை இப்போ நீங்கள் வைக்கிறீங்க, அது கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கூட்டணி ஒரு சாதுரியம் சாமர்த்தியம் என்று சொல்வதற்கு பதிலாக ஒருபடி மேலே போய் மோடி எங்கள் டாடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவோடு ஐக்கியமாகிவிட்டதா? கிட்டத்தட்ட பாஜகவும் அஇஅதிமுகவும் இந்த செம்புல பெயர் நீர் போல் அப்படிங்கிற மாதிரி ஒன்னா கலந்துட்ட மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இல்லை, நீங்கள் அதாவது நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். திருநெல்வேலியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாடு வந்து நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முன்னின்று நடத்திய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் மூத்த தலைவர் எல்கே அத்வானியை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் வந்து அந்த மாநாட்டில் அம்மாவை உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு. அவர் பேசுகிற பேச்சு வந்து இன்னும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். எல்கே அத்வானி அம்மா உட்கார வச்சு பேசுகிற பேச்சு அது அரசியலில் சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு.
அவர் பேசும்போது ரெட்டை இலை, ம். அந்த இலைக்கு மேலே தாமரை, ஆக தாமரைக்கும் ரெட்டை இலைக்கும் ஒரு ரெட்டை பிணைப்பு இருக்கு அப்படின்னு அவர் பேசினார். அம்மாவை உட்கார வச்சு மரியாதைக்குரிய பெரிய மூத்த அரசியல்வாதி எல்கே அத்வானி பேசினார். இது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை அன்னைக்கு பார்த்தாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா இல்லாத பட்சம் தான் முதல் கேள்விக்கே நான் பதில் சொன்னேன். நாங்கள் வீழ்ந்துட்டோன்னே முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே. அவ்வளவுதான். சாதுரியமா பயன்படுத்துவது என்பது நான் எப்படி கேக்குறேன், ஒரு சரண்டர் ஆயிட்டீங்க இல்ல செந்தில். அதனால உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஐக்கியமாயிட்டீங்க அப்படின்னு சொல்றது அவங்க ஒரு அரசியல் கட்சி, நாங்க ஒரு அரசியல் கட்சி. அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சு கூட்டணி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர மீதி நீங்க ஐக்கியமாயிட்டோம். ஆமா, அவங்க தான் நினைச்சாங்க, யாரு நீங்க விரும்பல, அவங்களும் நினைச்சாங்க, நாங்களும். ஆமா, ஒருத்தர் பேசும்போது நாங்க சரி நம்மள்ட்ட விரும்பி வர்றாங்கன்னு பேசும்போது பேசத்தானே வேணும். தேமுதிக அவங்களும் விரும்புறாங்களா, நீங்களும் விரும்புறீங்க? இல்ல, இது இனிமேல் தான் தெரியும். இன்னும் 2 நாள் பொறுத்துருங்க. ஏன் எனக்கு புரியல. இப்ப பாருங்க, சுதீஷ் சொன்ன பதிலையே தான் சுதீஷ் சொல்றாரு, அஇஅதிமுகவோட கூட்டணி பேச்சு முடிஞ்சிச்சு, இது எங்க தொகுதி பங்கீடு மட்டும் தான் பாக்கி அப்படின்னு. அது எங்க தலைமை தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவர் அஇஅதிமுக, அது அவங்க கட்சி கருத்து, நாங்க அதுல தலையிட முடியாது. எங்க தலைவர்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் 2 பேர் சொன்னாங்கன்னா அது சம்பந்தமா கருத்து. இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆமா, அவங்க சொல்லாத வரைக்கும் நாங்க சொல்ல முடியாது. இந்த தொகுதி இன்னும் முடியலன்னா, கூட்டணி முடியலன்னு அர்த்தம். முடியல. ஆமா, அவங்க சொன்னாதான் உறுதி. இந்த இழுபறிக்கு என்னதான் காரணம்? இது இழுபறின்றதுல பேச்சுவார்த்தைன்றது நீங்க பேசிட்டு தாமதம்னு வச்சுப்போமே. இல்ல இழுபறிங்கிறது பிரேமலதா ஒருவேளை இழுபறிங்கிற வார்த்தை கேட்டா கோபப்படுறாங்க. இது தொலைக்காட்சியினுடைய ஸ்டைல்ல சொன்னாதான் அது இழுபறி. அதாவது தொகுதிகள் சில பேர் விருப்பப்பட்ட தொகுதிகள் கேட்பாங்க, சில பேர் விருப்பப்படாத தொகுதிகள் கொடுப்பாங்க. ஆயுட்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது நீங்க நிறைவு செய்வதற்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்க சொன்ன மாதிரி அப்கோர்ஸ் கடுமையான அரசியல் சூழலுக்கு மத்தியில் அப்பார்ட் ஃப்ரம் இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா உள்ளபடி அதை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்கிறதா உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒன்று. ஆனால் இன்னும் இந்த ஆட்சி 2 ஆண்டுகள் நீடிக்குமா, நிறைவு செய்யுமா என்று ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதுக்கு ஒரு பதில் வருது. அது இப்போ சொல்ல முடியாது. 21 தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்சால் தான் இந்த ஆட்சி நீடிக்குமா கவிழுமானே சொல்ல முடியும். நிறைய கேஸ் வேறு இருக்குது, வழக்கு எல்லாம் வேறு இருக்குது. அதனால் அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது என்று பிரேமலதா நேற்று சொல்கிறார். இந்த ஆட்சி நீடிக்கும் என்ற நம்பிக்கை ஒரு விழுக்காடு கூட அவருக்கு இல்லை. 21 தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்சால் தான் இந்த ஆட்சி நீடிக்குமா கவிழுமாங்கிற எண்ணத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆட்சி கவிழவே கவிழாது. இடைத்தேர்தல் 21 தொகுதிகள்லையுமே எத்தனை கட்சி வேணாலும் ஒரு ஐயப்பாட்டோட ஏன் அணுகிறாங்க யாரு? எல்லாருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஐயப்பாடே இல்லையே. அதிமுக தவிர மத்தவங்க நீங்க மத்தவங்க ஐயப்பாட பத்தி எங்களுக்கு என்ன கவலை? அவங்க ஐயப்பாடுனா அவங்கள சேர்ந்தது. நாங்க கவலைப்படணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. 21 தொகுதியிலே நாங்க தான் ஜெயிப்போம், எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும், அதுல சந்தேகமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு அரித்மெட்டிக் சொல்றேன். இன்றைக்கு தேதியில 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே நீங்க அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் தான். ஏன்னா 115 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட திருமதி பிரேமலதா சொல்றாரு 21 தொகுதி இடைத்தேர்தல் முடிவு வந்தா தான் தெரியும் இந்த ஆட்சி நீடிக்குமானேங்கிறார். அது அவங்களுடைய நான் ஏன் பிரேமலதா குஷினே கேக்குறேன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இங்க பாருங்க, கூட்டணியை பத்தி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எங்க கட்சியில ஒரு தொகுதி பங்கீடு போட்டிருக்காங்க. அது ஓகே, நான் கூட்டணி போடுறாங்க. இந்த ஆட்சி அது அவங்க பேசுறாங்கன்னா அது அவங்க நான் இப்படி வச்சுக்கிறேன். பிரேமலதா அந்த இடத்துல டிடிவின்னு பொறுத்து ஒரு கேள்வி நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆட்சி கண்டிப்பா நாங்க தாங்க ஜெயிப்போம். அவருடைய கருத்து என்னன்னு அவர் கருத்தா இருந்தாலும் சரி, திமுகவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் கருத்தா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுதான் பதில். அம்மா இறந்த 3 மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் நாள் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க நின்னுட்டோமா இல்லையா? இடத்துல வந்தாதான் தெரியும். வரட்டும், நாங்க தான் ஜெயிப்போம். அந்த டவுட் இருக்கு யாருக்கு? அவங்களுக்கு டவுட் இருக்கு, எங்களுக்கு இல்ல. அவங்களுக்கே அந்த டவுட் வருது. அது அவங்கள தான் கேட்கணும். இல்ல அந்த மாதிரி உங்க செயல்பாடுகள் இருக்கான்னு கேக்குறேன். இல்லையே, எங்க செயல்பாடு ஒண்ணு கூட இவ்வளவு ஒரு அவநம்பிக்கையோட அல்லது ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்து எப்படி வெற்றி வாய்ப்பு பெற முடியும்னு நினைக்கிறேன். கூட்டணியை பத்தி உங்க தலைமை மேல ஒரு நம்பிக்கை ஒண்ணு இல்ல, அஇஅதிமுக சேர்ந்தா நம்ம நிச்சயமா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது அவங்க தப்பே தவிர எங்க தப்பு. நீங்க எப்படி என்கிட்ட கேள்வி? நான் என்ன கேக்குறேன்னா, எங்கள் தலைமையை நம்பாத உங்களோட கூட்டணி இல்லைன்னு தைரியமா ஏன் சொல்ல முடியல? தலைமை தாங்க முடிவு பண்ணணும்னு டைம் இருக்கு. இத பார்த்தா டென்ஷன் ஆகுங்க. அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அது நீங்க நேத்துக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. நம்முடைய தொலைக்காட்சி ஊடகம் நண்பர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இது எல்லாத்தையும் விட்டுங்க. தனிப்பட்ட முறையில் நேற்று நடந்த சந்திப்பில் நீங்களும் நிறைய செய்தியாளர் சந்திப்பு பார்த்துருப்பீங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் பார்த்துருக்கிறார். கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று
செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நடந்து கொண்டதை, இது அதிமுக விட்டுருங்க, திமுக விட்டுருங்க, டிவியில இருந்து பார்த்த ஒரு பார்வையாளராக உங்களுடைய பார்வை என்ன, அதையாவது சொல்லுங்க. நான் பார்வையாளராக மட்டுமே இருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். அரசாங்க அதிகாரத்திலேயே ஒரு பொறுப்புல இருக்கிறேன். இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது நான் ஒரு கருத்து சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அவங்க சொன்னதை ஆதரிக்கிறீங்களா? எப்படிங்க நான் எங்க அம்மாவை குறை சொல்ல நாங்க ஆதரிச்சிருவோமா? இந்த கருத்தை நாங்க ஏத்துக்குவோமா? சரி, பத்திரிகையாளர்களை சொன்னது சொல்லுங்க. அது தப்பு தான். அது வந்து அவங்க எந்த உணர்ச்சி பெருக்கில் சொன்னாங்கன்னு தெரியாது. யாராக இருந்தாலும், இப்போ நானாக இருந்தாலும் கூட நம்முடைய செந்தில் கிட்ட பேசும் பொழுது அந்த நாகரிகத்தோடு தான். இந்த தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தில், ஆட்சிக்கு வந்தால் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய எண்ணம், திட்டம் எதுவும் அதிமுக இருக்குதா? அதுவும் அவங்க தான். அதுக்கு மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க அம்மா இருக்கும் போது என்ன கட்டுப்பாடோட கட்சி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்ப அவங்களை மீறி நாங்க எதுவுமே பேச முடியாது, பேசவும் கூடாது. அம்மா இருக்கின்ற பொழுது ராஜேந்திர பாலாஜியால் மோடி எங்கள் டாடின்னு சொல்லியிருக்க முடியும். இல்ல, நீங்க அதே கட்டுப்பாடு இப்ப இருக்குதுன்னு இதை நம்பணும். நீங்க ஒரு பொதுமக்கள் மத்தியில வந்து பேசும் பொழுது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்தியாவுக்கே வந்து அவர் பேசலாம். அதாவது இது ஒன்றே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் மாவட்ட செயலாளர், அவர் சொன்னது வந்து இந்தியாவுக்கே அவர் டேடியா இருக்கிறாரு அப்படின்ற கருத்து மையமா வச்சுதான் அவர் சொன்னாரு. முதல் லைனை விட்டுவிட்டு ரெண்டாவது லைனையே பிடிச்சிட்டு வரீங்க. ஒரு கருத்து நிஜமாவே நடந்த கான்வர்சேஷன். நேற்று ஒரு சாதாரண ஒரு பழ வியாபாரி இந்த கருத்தை சொல்றாரு. வழக்கமாக சார் ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க பல கட்சிகளும் அதை குற்றம் சாட்டுவாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க, நாங்கள் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சேர்த்து வச்ச பிளாக் மணியை தான் எடுத்து கொடுப்பாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்குலாம் தெரியாமல் கொடுக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கிளவர். அதிகாரப்பூர்வமாக மக்கள் வரிப்பணத்தில், அவர் கணத்தை கூட இல்லை, மக்கள் வரிப்பணத்தில் 2000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. யாருமே இவ்வளவு ராஜதந்திரத்தோட செயல்பட்டது இல்லை. இந்த 2000 ஓட்டுக்கான பணம் தான். ஆனால் அதை எவ்வளவு கிளவரா, அதுவும் இதோட வெளிப்படையாக கொடுக்குறாரு, அக்கௌண்ட்ல போடுறாரு பாருங்கன்னு ஒரு கருத்து சொன்னார். உள்ளபடியே சொன்னீங்க. முதல்ல மக்கள் அப்படி பாக்குறாங்களா? இல்ல, இந்த கருத்தே முதல்ல தப்பான கருத்து. அதாவது அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்குதுன்னா அந்த நான் கேட்கிறேன், அவங்க ஓட்டுக்காக தான் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, வாங்க நான் ஓட்டு போடலன்னு என்ன பண்றது? எதிர்பார்த்து கொடுக்குறீங்க. நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. ஓட்டுக்கு தான் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்க பார்வைக்கே வச்சுக்குவோம். ஓட்டுக்கு தான் 1000 ரூபா கொடுத்தோம், ஓட்டுக்கு தான் 2000 ரூபா கொடுத்தோம், ரைட்டு. ஓட்டு கொடுத்தவங்க பேர் லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு குப்புசாமி 2000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன் பாரு, ஓட்டு போட்டுருக்கானு போய் பாரு பெட்டியில. ராமசாமி என்னங்க நீங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு கருத்தை செந்தில் பேச நீங்க பல வியாபாரியை வச்சுக்கிட்டு செந்தில் கேட்கறது நியாயமே இல்லை. நீங்க இங்க பாருங்க செந்தில், பாருங்க ஒரு நிமிஷம். அதாவது நீங்க நிறைய பேரை மூத்தவங்களை எல்லாம் பேட்டி எடுத்தவர், நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. அதாவது ஒரு 60 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க, ரேஷன் அட்டைதாரருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க, அரசாங்கம் கொடுத்த சலுகையை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப கொச்சையாக ஓட்டுக்கு தான் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் கருத்துப்படியே வச்சுக்கிடுவோம். என் கருத்து இல்லை, நீங்கள் யார் சொன்னாங்களோ உங்கள் மூலமாக வருதுன்னே வச்சுக்குவோம். அவங்களாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? இவ்வளோ கொச்சப்படுத்தக்கூடாது. ஸோ அது மக்கள் நலனுக்கான, அது மக்கள் நலனுக்காக தான். ஒரு நிறைவு கேள்விதான். விஜய பிரபாகர் ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் பாக்குறீங்க, அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. நான் உங்க புன்னகையை பதிலா எடுத்து முடிச்சிட்டுமா? சொல்லுங்க, பதிலா சொல்ல. பாக்குறாரு, எல்லாம் வந்து எங்க பின்வாசல் வழியா வர்றாங்க, எங்க அப்பா காலில் விடுறாங்க. காலையில நாங்க எங்க அப்பா முகத்துல முடிக்கிறோமோ இல்லையோ, இவங்க தான் வந்து எங்க அப்பா முகத்துல முடிக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் வீட்டுக்கு வரணும்? சிங்கம் குகையில இருந்தாலும் சிங்கம் தான், பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும்னு அவருக்கு உண்டான மொழியில பேசுறாரு. இப்படிலாம் பேசலாமே, அது நாகரிகமான நேற்று பிரேமலதாட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அது வந்து இளங்கன்று பயமறியாத அப்படித்தான் பேசுங்கிறாங்க. நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றீங்க, உங்களை ஒரு இப்படி சொல்றாரு, இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து எப்படி அந்த இல்லை தப்பு. அதாவது அவங்க எந்த நோக்கத்தில் பேசுனாங்கன்றதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஒருத்தர் வந்து உடல்நலம் சரியில்லாமல் வந்திருக்கிறாரு. அவரை வந்து ஒரு ஒரு உடல்நலம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், அதாவது எங்களோட எதிரியாக இருக்கிற திமுகவும் போகிறாங்க, காங்கிரஸ் எல்லாரும் போகிறாங்க. ஆக எல்லாரும் போய் பார்க்குறதுன்றது வந்து ஒரு நட்புணர்வோட நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அந்த நட்புணர்வு, அந்த எண்ணத்தோட, அந்த ஒரு பிரிவினை இல்லாத அளவுக்கு போகிறாங்க.
அதை ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவங்க பேசுறது போகிறது வர்றதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது சார். அதுவும் கூட்டணி முடிவாகலைன்னா ஒருவேளை கருத்து சொல்லலாம். அது அப்புறமா நீங்கள் என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா கூட்டணி முடிவு ஆயிடுச்சா இல்லையா என்பதை தெரிந்து கொண்ட பிறகு தேமுதிக கூட்டணி முடிவாகலைன்னா நீங்க இன்னொரு நேர்காணல் கொடுக்க வேண்டி இருக்கும் நினைக்கிறேன். பிரேமலதாவுக்கு மட்டுமே பதில் சொல்லக்கூடிய ஒரு நேர்காணல் அது அமையும் இல்லை. அப்படி கிடையாது. நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்றதுக்காக செந்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியான பணிகள், அதுவும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. ஒரு அரசியல்வாதியா எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருப்பீங்கன்னு தெரியும். அதற்கு மத்தியில் எங்கள் அழைப்பை ஏற்றி எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. நிறைவு செய்யலாம். திரு வளர்மதி அவர்களோடு இன்றைய இந்த வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.